தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன். அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 24ஆம் வாரம் செப்டம்பர் 17ஆம் தேதி 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாரு, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு புதுமை செய்கிறார். என்ன புதுமை? இறந்த ஒரு மகனை உயிர்ப்பிக்கிறார். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இயேசுக்கு, அதாவது மற்ற இருக்கிறத விட ஒரு சூப்பர் பவர் என்னென்னா, இறந்தவங்களே உயிர்ப்பிக்கலாம். பட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நினைப்போம், இறந்த விலங்குகளுக்குலாம் ஆன்மா கிடையாது, விலங்குகள் பறவைகளுக்குலாம் ஆன்மா கிடையாது, ஸோ இறந்தால் அதை எப்படியா உயிர்ப்பிச்சிக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய ஆன்மா, உடல்லேருந்து ஆன்மா பிரிஞ்சு போன பிற்பாடு இறந்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஏசப்பா உயிர் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லானவர்னு நினச்சி பாருங்கள். அதுவும் சிம்பிளாக, ஓகேங்களா, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு பாருங்கள். நீங்களே நினச்சி பாருங்கள், இப்படி ஒன்று நடக்கும்போது கூட இருக்கிறவங்களும் என்ன நினச்சிருப்பாங்க? அந்த அந்த ஒரு அதிசயத்தை பார்த்தவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை உருவாகிருன்னு நினச்சி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அவங்கெல்லாம் அடுத்து வேறு ஏதாவது வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், ஏசப்பா தான் முக்கியம்னு அவர் பின்னாடியே போயிடுவாங்க. ஏன்னா இதில் சூப்பரான அந்த வசனம் இருக்குது பாருங்கள். நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் தோன்றியிருக்கிறாரே, கடவுள் மக்களை தேடி வந்திருக்கிறார். அதுவும் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ நம்மளையும் தேடி கடவுள் வந்திருக்கார். நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமா? அவர் வந்தார்னா என்ன அற்புதம் வேணாலும் செய்வார். ஓகேங்களா? இறந்தவர்களே உயிர்ப்பிக்கிறார் அப்படின்போது வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு கொடுக்குறாரு. இங்கேருந்து ஒரு வார்த்தையிலே குணமாகறாங்க. எங்கேயோ இருக்கிறவங்க குணமாகறாங்க நம்பிக்கையில். ஆடையை தொட்டாலே போகணும் குணமாகறாங்க. இவர் கண்ணில் கையை வச்சா போதும் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருது. காது கேட்காதவங்களுக்கு வாய் பேச முடியாதவங்களாம் குணமாகுது. பேயை பார்த்து ஒரு திட்டுறாரு, பேய் ஓடியே போயிடுது. ஓகேங்களா? காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாக இருக்கிறாரு, எல்லாம் அமைதியாக இருக்குது. ஓகேங்களா? வலையை போடு மீன் கிடைக்குனாலும் வலையை போட மீன் கிடைக்குது. வேறு என்ன வேணும்னு நினச்சி பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு இறைமகன் பூமியில் இவ்வளோ அதிசயங்களை செஞ்ச பின்னாடியும் கூட மக்கள் ஏற்றுக்கல இப்போலாம். ஸோ நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பற்பல அற்புதங்கள் நடக்கும். ஸோ அதை நம்ம வெளியில் சாட்சியாக சொல்லிட்டாண்டே, ஏசப்பா எனக்கு இது பண்ணார், எனக்கு இது பண்ணாருன்னு நம்ம சொல்லும்போது நம்மளும் ஒரு இறைவாக்கினராக மாறிடும். இறை வாக்க உரைக்கிறவங்க தான் இறைவாக்கினர்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளும் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து இயேசுவை கடைப்பிடிப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.